யாருக்கெல்லாம் காவேரியை ரொம்பவே பிடிக்கும்? அவங்க ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கா? அப்போ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. நம்ம காவேரிய பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாங்க. அந்த அளவு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்பவே நல்லவங்க. நிறையா விஷயங்கள விட்டு குடுத்து, யாருக்கும் தெரியாம பல ரகசியங்கள வந்து காவேரி வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, இவங்களோட மேரேஜே வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்னு இப்போ வரையுமே நம்ம காவேரி ஃபேமிலி பக்கம் யாருக்குமே தெரியாது. இன்னமும் கங்காவுக்குலாம் காவேரி மேலே வந்து கோபம் இருக்குது. காவேரி வந்து பணத்துக்காக தான் விஜயை வந்து கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யுது. என்னதான் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா பேசினாலுமே இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேஸாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கங்கா இருந்துக்கிட்டு காவேரியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கேவலப்படுத்துறது என்னென்னமோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது காவேரி வந்து எதுக்காக வந்து விஜயை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இந்த பிரச்சனைகளை இந்த விஷயமும் வந்து வெளியே வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்போ தான் வந்து காவேரியோட மனசு எவ்வளோ நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து காவேரியை பற்றி அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இந்த கங்கா யமுனா அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா காவேரி மேலே கோபம் இருக்குது. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சால் அவ்வளோதான், ஐயோ காவேரி வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காளே, எவ்வளோ போயிட்டு தப்பாக நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதை வந்து இந்த உண்மை வந்து கான்ட்ராக்ட் விஷயம் வந்து காவேரி ஃபேமிலிக்கு தெரியும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து விஜயை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம நிவினை மொத்தமாக தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அது ஒரு பக்கம். எவ்வளவோ வந்து நம்ம நிவின் வந்து கெஞ்சி பார்த்துருப்பாரு. ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா காவேரியை வந்து கையை பிடிக்க செய்ய அந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் வந்து நம்ம காவேரி அதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே தட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு நிலைமையில காவேரி இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம காவேரி முன்னாடியே பார்த்திங்கன்னா விஜய் வந்து வெண்ணிலாவை கையை பிடிக்கிறது, அவங்கள வந்து கேர் பண்ணி பார்க்குறத நினச்சா நம்ம காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். இதுவே வந்து நம்ம காவேரி பண்ணியிருந்தா நம்ம விஜய் முன்னாடி வந்து இப்போ வந்து நிவின் வந்து காவேரி வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காவேரி வந்து அவர்கிட்ட க்ளோஸாக நடந்துக்கிற போது தான் நம்ம விஜய்க்கு வலிக்கும். இப்போ வந்து அவருக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது. இப்போதைக்கு வந்து வெண்ணிலா வந்து எப்படியாவது சரி பண்ணணும். ஏன்னா வந்து வெண்ணிலாவை அந்தளவுக்கு பிடிக்கும், முன்னாள் காதலி. அந்த மாதிரி ஒரு தாட் தான் நம்ம விஜய்க்கு. ஆனால் விஜய் வந்து பார்த்திங்கன்னா காவேரியை இன்னுமே விரும்புகிறாரு. காவேரி கூட தான் வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அது ஓகே. அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம காவேரி கிட்ட சொல்லணும்ல. அந்த விஷயத்தில் வந்து நம்ம விஜய் வந்து ரொம்பவே தப்பு பண்ணுறாரு. இப்போ வரைக்கும் வெண்ணிலா வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா காவேரி கூட வந்து அவர் பேசலை. பேசியிருந்தா வந்து இப்போ வந்து நம்ம காவேரியும் வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி விஜய் வந்து நம்ம கூட இருக்கார், அவர் வந்து சரி வெண்ணிலாவை எப்படியாவது சரி பண்ணணுன்னு தான் நினச்சிட்டு இருக்காரு, ஆனால் அவருக்கு நம்ம தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு கொஞ்சமாச்சும் தோணி இருக்கும். அது எதுவுமே விஜய் வந்து பண்ணலை. எனி டைமும் வெண்ணிலாவை கேர் பண்ணி பார்த்துக்கிறது, வெண்ணிலா ரூம் பக்கமே இருக்கிறது, காவேரியை என்ன ஏதுன்னு கூட கண்டுக்காமல் இருக்கிறத இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், கெஸ் பண்ணி ஒன்று சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி இப்போ காவேரியோட நிலமை என்னன்னு தெரிஞ்சு யமுனாவுக்கு வந்து அதை பற்றி வந்து கவலையே இருக்காது. தன்னோட வாழ்க்கை பறி போயிடுமோ, மறுபடியும் வந்து நிவின் வந்து காவேரி பின்னாடி சுற்றிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பயம் இருக்குது. அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த யமுனா சரியான செல்ஃபிஸ் தாங்க. அந்த யமுனாக்காக காவேரி எவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நிவின் கூட இந்த யமுனா வந்து ஒரே வீட்டில் இருக்கிறதுக்கு கல்யாணம் பண்ண காரணமே நம்ம வந்து காவேரி தான். ஆனால் இந்த நன்றி கட்ட ஜென்ம யமுனா வந்து இதை பற்றி எதையுமே யோசிக்கிறது இல்லை. காவேரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எண்ணமே கிடையாது. தான் லைஃப் நல்லா இருக்கணும், நிவின் தான் கூட இருக்கணும், நிவின் வந்து காவேரி பின்னாடி தெரியக்கூடாது, காவேரியை தேடி போகக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் மட்டும்தாங்க அவங்களுக்கு இருக்குது. இங்கே சாரதா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காவேரி வாழ்க்கை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. தான் மனசில் எவ்வளோ கஷ்டம் கவலை இருந்தும் பார்த்திங்கன்னா இங்கே காவேரி இருந்துக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கூட வெளியே காட்டாமல் வந்து இங்கே அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. விடுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியுது மனசுக்குள்ளே வந்து காவேரி வந்து எந்த நிலைமையில் இருக்கா, வந்து விஜய் தன்னை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு நல்லாவே அவங்களுக்கு தெரியுது. அதனால் வந்து ஏண்டி நீ எப்படி உன்னால் மட்டும் முடியுது, உனக்கு வந்து அவ்வளோ பயம் இருக்குது, அவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஆனால் கூட இந்த டைமில் கூட என்னையே சமாதானப்படுத்திருக்கே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சாரதா ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க. இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா நம்ம குமரன் இருந்துக்கிட்டு அங்கே நிவின் யமுனா கிட்ட போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஜய் வெண்ணிலா ஒரு பொண்ணை லவ் பண்ணாரா, இப்போ வந்து காவேரி வெண்ணிலா பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்துட்டா வீட்டுக்கு,
இப்போ வந்து விஜய் வந்து வெண்ணிலான்னு வெண்ணிலா பின்னாடியே தான் சுற்றிட்டு திரிறாரு. அந்த பொண்ணுக்கு வேற பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்துடுச்சு. பாவம் காவேரி. காவேரி முன்னாடியே விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட ரொம்பவே க்ளோஸாக இருக்காரு. அதெல்லாம் பார்த்த காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அழுதுட்டு நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வீட்டில் நடந்த எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஸ்ட்ரைட்டாகவே பார்த்துருப்பாரு குமரன் பாட்டி எல்லாமே. அதையுமே வந்து எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் வந்து இங்கே வந்து ஒப்பிச்சு கொட்டிடுறாரு நம்ம குமரன். இதை கேட்ட யமுனா நிவினுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது. இதில் யமுனாவுக்கு என்ன கஷ்டம்னா தன்னோட அக்கா லைஃப் வந்து இப்படி கெட்டு போதே நாசமாக போதே அதை பற்றி கவலை கிடையாது. தான் வாழ்க்கைக்கு வந்து ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு பயம் கஷ்டம். இதுக்கப்புறம் வந்து காவேரி தனியாக வீட்டுக்கு வந்துட்டா அந்த மாதிரி மறுபடியும் வந்து நிவின் வந்து முருங்கை மரத்தில் ஏறிடுவார். போயிட்டு காவேரின்னு காவேரி பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து குமரன் கிட்ட மாமா என்ன அக்கா என்ன லூஸா எதுக்கு இப்படி பண்ணுறா? அவளுக்குலாம் அறிவே கிடையாது. யார் போய் அவளை வெண்ணிலாவை கூப்பிட்டு வர சொன்னா? இவன் எதுக்கு தான் அந்த மாதிரி தேவையில்லாத வேலையை வந்து பார்க்குறானே தெரில. அவள் வாழ்க்கையில் அவளே வந்து மண்ணள்ளி போட்டுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நிவின் ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காரு. ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. நிவினுக்கு உண்மையாகவே வந்து காவேரி மேலே ரொம்பவே பாசம் தாங்க. காவேரியை வந்து நிவினுக்கு அந்தளவுக்கு பிடிக்கும். எப்பயுமே வந்து காவேரி வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நிவின் நினைப்பார். இப்பயுமே வந்து அவங்க லைஃப்பை விட்டு வந்தாலுமே காவேரியை வந்து நிவின் வந்து சுத்தமாக வெறுக்கவே கிடையாது. சரி சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருக்காரு. நிவினுக்கு நல்லாவே தெரியும் காவேரி லைஃப் எப்படிப்பட்டதுன்னு. காவேரி வந்து எதுக்காக வந்து விஜயை வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை வந்து காவேரிக்கு மறுபடியும் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன் காவேரி லைஃப்பில் இப்படி நடக்குது? அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தானே நம்மளும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம். அதுக்குள்ளேயும் காவேரிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிவின் யோசிச்சுட்டு இருக்காரு. இதை இப்படியே விட்டுறக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிவின் இருந்துக்கிட்டு விஜயை பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. விஷயம் கேள்விப்பட்டு யமுனா வந்து வராங்க வீட்டுக்கு காவேரியை பார்க்குறதுக்காக. காவேரியை பார்த்து செம்மையாக திட்டாங்க. உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிச்சின்னா அதை எப்படி வச்சுக்கணும் கூட உனக்கு தெரியாதா? உன்னை யார் இந்த வெண்ணிலாவை கூப்பிட்டு வர சொன்னா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து இந்த வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ இருந்துக்கிட்டு யமுனா இருந்துக்கிட்டு கங்கா கிட்ட அக்கா காவேரி இந்த வீட்டில் இருந்து அனுப்பிச்சி விட்ருவாங்களா? மறுபடியும் அம்மா வீட்டுக்கு வந்துடுவாளா? அப்போது வந்து அவள் தனியாக இருந்தது தெரிஞ்சுன்னா நிவின் வந்து திருப்பியும் காவேரின்னு பைத்தியம் முடிச்சு தெரிய ஆரம்பிச்சிடுவாரே, காவேரியை பார்க்குறதுக்காக இங்கே வந்துடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கங்காவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா? இப்போ கூட நான் என்ன நினச்சேன், காவேரிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு துடிச்சு போயிட்டு தான் அவளை பார்க்குறதுக்காக வந்தேன்னு நினச்சேன். ஆனால் இப்படி கேவலமாக இருந்திருக்க, வாழ்க்கை இதாகிடும், உனக்கு பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ வந்து இப்போ வந்து இங்கே வந்திருக்கியா? நீலாம் ஒரு மனுஷியா? நீலாம் எங்கள் கூட தான் ஒன்றா பிறந்தியான்னு சொல்லிட்டு எனக்கே வந்து டவுட்டாக இருக்குது, வெக்கமாக இருக்கும் நீ பார்த்தா. தயவு செஞ்சு உன் கண்ணு முன்னாடியே நிற்காத, போய் தொலைஞ்சிரு இங்கேருந்து. இவ்வளோ கேவலமான ஒருத்தி வந்து என் கூட பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவை பிடிச்சி பார்த்தீங்கன்னா செம்மையாக வாங்குன்னு வாங்கி விட்டுறாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கங்கா பரவாயில்ல, இந்த விஷயத்தில் என்ன தான் வந்து காவேரி மேலே கோவம் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நிலைமையில் வந்து காவேரி நினச்சி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க கங்கா. காவேரி லைஃப் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி இப்போ யமுனாவையுமே நல்லா திட்டி விட்டுட்டாங்க. யமுனா அப்படியே பார்த்தீங்கன்னா உம்முன்னு முஞ்சியாக அப்படியே போகிறாங்க அவங்க வீட்டுக்கு. ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு நம்ம நிவின் இருந்துக்கிட்டு விஜயை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. இல்லை என்ன நினச்சிட்ருக்கீங்க விஜய்? நீங்கள் அன்றைக்கி என்னமோலாம் டைலாக் சொன்னீங்க, காவேரி தான் எனக்கு உசுறு, காவேரி இல்லாமல் நான் இல்லை, காவேரியை நான் யாருக்குமே விட்டு தர மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டைலாக்லாம் அடிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாள் காதலி வந்துட்டா பின்னால் காதலி வந்துட்டான்னு சொல்லிட்டு இப்போ காவேரியை கை கழுவி விட்டுட்டிங்களா? அவள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு ஏன் தெரிய போகுது? உங்களுக்கு தான் வந்து உங்கள் முன்னாள் காதலி கிடச்சிட்டா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. ஆனால் பாவம் காவேரி உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுவும் இத்தனைக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் தெரிஞ்சுமே வந்து அவள் என்னைய கூட ஏற்றுக்கல. என்னைக்காச்சும் நீங்கள் மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நினச்சிட்டு உங்களுக்காகவே இருந்தா. அவளுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்களா? உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? அப்படி அன்னைக்கு என்னமோ பெரிய பாயும் புலி மாதிரி பேசுனீங்க. இப்போ பார்த்தா தான் தெரியுது உங்கள் புத்தி என்னன்னு சொல்லிட்டு. இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா காவேரியை நான் விட்டுருக்கவே மாட்டேன்.
நான் எப்படியாவது அவளை வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன், அந்த தாலியை கழட்டி போட்டு கூட நான் தான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் காவேரி இப்போ அவள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான்னு சொல்லிட்டு இங்கே விஜயை பிடிச்சி செம்ம வாங்குறாங்க நிவின். விஜய்க்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க. நான் சொல்கிறத கேளு நிவின், வந்து காவேரி என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வராங்க. ஆனால் வந்து போதும் நிறுத்துங்க, இதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை, அதை தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அதை பார்த்தாலே தெரியுது நீங்கள் காவேரி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் காவேரி லைஃப்பை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் வந்து கூட சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பேசாமல் நிவினையே காவேரி கல்யாணம் பண்ணியிருந்துன்னா காவேரி லைஃப் ஆச்சும் நல்லா இருந்திருக்கும், சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அந்தளவு நிவின் வந்து காவேரியை தாங்குன்னு தாங்கியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம காவேரி என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலை. விஜயை தூக்கி போட்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.